அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டார் காம்படிஷன் இதில் நம்ம 7th தமிழில் இயல் 1-2 செய்யுள் உரைநடை என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் ஒரு 60 கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த காம்படிஷன்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க முதல் கேள்வி பார்த்துடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் யூனிட் 7 பேஸ்டில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது ரிலேட்டடாக தான் வரும். முதல் கேள்வி பாருங்கள். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பது ஆகியனவும் மொழியே என கூறியவர் யார்? எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பது ஆகியனவும் மொழியே என கூறியவர் யாருன்னு பாருங்க. மு. வரதராசனார் என்பது சரி. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? திருவள்ளுவர் என்ன பண்ணுவார்? யாருடைய செல்வம், யாருடைய வறுமை அப்படிங்கிறதும் சான்றோர்களால் ஆராயப்படும்னு சொல்லியிருப்பார். இதில் யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? இதில் பார்த்தீங்கன்னா பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். அதே மாதிரி பொறாமை இல்லாதவனோட வறுமையும் பார்த்திங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும்னு வள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். மேடை பேச்சிலும் வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் எது அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது? மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் எது? ஆப்ஷனில் பாருங்க, அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்தது. எதுன்னு பாருங்க. இலக்கிய தமிழ் தான் மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் அந்த காலத்தில் பயன்பெற்று வந்தது. கூற்றுகளை ஆராய்க. நாமக்கல் கவிஞர், தமிழறிஞர், கவிஞர் மற்றும் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கினார். நாமக்கல் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர், தமிழறிஞர், கவிஞர் மற்றும் பன்முகை தன்மை கொண்டவராக இருந்தார். இவர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. பொருள் கூறுக. துஷ்டி கேட்டல். இதனுடைய பொருள் என்ன? துஷ்டி கேட்டல். இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா துக்கம் விசாரித்தல் என்பது சரியான விடை. மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் என்ன? மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஸ் ஆகியனவாகும். மொழியோட முதல் நிலை, ஒரு குழந்தை இருக்குதுன்னா பேசுதுன்னா பார்த்தீங்கன்னா மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் கேட்டல் என்பது சரியான விடை. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்ற சொலவடை கூறும் கருத்து என்ன? இதை பழமொழின்னு சொல்லலாம். நாட்டுப்புறத்திலாம் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற மக்களால் சொலவடை என்று கூறப்பட்டது. 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும். அந்துப்பூச்சி இருந்தால் அந்த 1000 களம் நெல் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா கெட்டு போதல். அந்த சொலவடை கூறும் கருத்து 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்துப்பூச்சி போதும் என்ற சொலவடை கூறும் கருத்து பார்த்தீங்கன்னா கெட்டு போதல் என்பதை குறிக்கும். ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு எது தேவை? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு எது தேவை? ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு எது தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி. இதே பார்த்தீங்கன்னா ஒரு மொழி நீண்ட காலம் உயிர்ப்போடு வாழணும்னா அதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா எழுத்து வடிவம் தேவை. பின்வருவனவற்றுள் எது இசைப்பாடல் நூல்? இது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்குது. பின் வருவனவற்றுள் எது இசைப்பாடல் நூலாகும்? இதில் இசைப்பாடல் நூலாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிபாடலாகும். காட்டாறு. இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? காட்டாறு. காட்டாறு. இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது
காடு கூட்டல் ஆறு என்பது சரி. பேச்சு மொழியில் ஈ என்பது எவ்வாறு மாற்றி ஒலிக்கப்படுகிறது? பேச்சு மொழியில நம்ம ஈங்கிறத எவ்வாறு மாற்றி ஒலிக்கிறோம்? பேச்சு மொழியில் ஈ என்பது பார்த்தீங்கன்னா ஏ என்று மாற்றி ஒலிக்கப்படுகிறது. வாய்மை எனப்படுவது எது? வள்ளுவர் வாய்மை என குறிப்பிடுவது எதை? வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் தான் வாய்மை என அழைக்கப்படுகிறது. லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் பொருள், அதாவது அதனுடைய தமிழாக்கம் என்ன? லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் தமிழாக்கம் என்ன? லிங்குஸ்டிக்ஸ் என்பதன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல மொழியியல் என்பதை குறிப்பதாகும். பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை யார் தம் பேச்சில் இயல்பாய் பயன்படுத்துகின்றனர்? பொருட்செறிவு மிக்க சொலவடைகளை யார் தம் பேச்சில் இயல்பாய் பயன்படுத்துகின்றனர்? ஆப்ஷன்ல நாட்டுப்புற மக்கள் தான் சொலவடைகளை இயல்பாய் பயன்படுத்துகின்றனர். பொருந்தாததை தேர்க. ஈன்றுனா என்ன? கழித்திட, கொம்பு, நச்சரவம். பொருந்தாதது என்ன? ஆப்ஷன்ல நச்சரவம், மிகுந்த சுவை என்பது தவறான ஒன்றாகும். உலக மொழிகளில் தொன்மையான நம் தமிழ்மொழி வாழ்வுக்கு தேவையான எவற்றை கூறுவதாக எங்கள் தமிழ் செய்யுள் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது? நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ்ல உலக மொழிகளில் தொன்மையான நம் தமிழ் மொழி வாழ்வுக்கு தேவையான எவற்றை கூறுவதாக கூறுகிறார்? எங்கள் தமிழ்ல நாமக்கல் கவிஞர் அன்பு மற்றும் அறத்தை கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் மண்டலம், இதற்கு சரியான ஆங்கில சொல் என்ன? பல்லுயிர் மண்டலம். பல்லுயிர் மண்டலம் இதனுடைய ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி என அழைக்கப்படுகிறது. சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை எவை? சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை எதுன்னு பார்த்தீங்கன்னா சொலவடைகள் என்பதுதான் சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வரப்படுகிறது. வேட்டை கூட்டல் ஆடிய, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வேட்டை கூட்டல் ஆடிய, இதற்கு சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது வேட்டையாடிய என்பது சரியான விடை. திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக கருதப்படுகிறார்? திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 31 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக கருதப்படுகிறார். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்னும் பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் ஆவார். நேரம் கூட்டல் ஆகி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நேரம் கூட்டல் ஆகி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல நேரமாகி என்பது சரியான விடை. நம் காப்பிய மொழியான தமிழ்மொழி தமிழ் மக்களின் எதுவாக விளங்குகிறது என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார்? நம் காப்பிய மொழியான தமிழ்மொழி தமிழ் மக்களின் எதுவாக விளங்குகிறது என்று நாமக்கல் கவிஞர் குறிப்பிடுகிறார்? கவிஞர் குறிப்பிடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம் குரலாக விளங்குகிறது என்று குறிப்பிடுகிறார். ஒளியியல் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் எது? ஒளியியல்.
ஒளியியல் என்பதை குறிக்கும் ஆங்கில சொல் ஆப்ஷன்ல போனோலாஜி என்பது சரியான விடையாகும். அனைத்துண்ணி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? அனைத்துண்ணி இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல பாருங்க, அனைத்து கூட்டல் உண்ணி என்பது சரியான விடை. கொல்லாமையை குறிக்கோளாகவும் எதை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ அன்பும் மரமும் உதவுகிறது. கொல்லாமையை குறிக்கோளாக எதை கொள்கையாக கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ அன்பும் மரமும் உதவுகிறது. இதுல நாமக்கல் கவிஞர் கூறியிருப்பாரு. எதை கொள்கையாக கொண்டு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, பொய்யாமையை கொள்கையாக கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்ற வாழ அன்பு மரமும் உதவுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். பொருட்செல்வம் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? பொருட்செல்வம் ஆப்ஷன்ல இதை நம்ம பிரித்தால் என்னவா பிரியும்? பொருள் கூட்டல் செல்வம் என பிரியும். பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதரையும் இகழாது எனும் வரிகள் எந்த தலைப்பின் கீழ் இயற்றப்பட்டது? பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது. தமிழ் மொழிய பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது என்னும் வரிகள் பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் எங்கள் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இயற்றப்பட்டுள்ளது. ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எந்த நூல்? தமிழ் நூல்ல திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் திருக்குறள் என்பது சரியான ஒன்று. தீது கூட்டல் உண்டோ இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? தீது கூட்டல் உண்டோ இதற்கு சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது தீதுண்டோ என்பது சரியான விடை. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று திருக்குறளின் பெருமையை போற்றியவர் யார்? அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு திருக்குறளை போற்றியவர் ஔவையார் அவர்கள். எங்கள் தமிழ் மொழி எதை போன்ற மொழி என நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் என்னும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். நம்ம தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எதை போன்ற மொழி என்று நாமக்கல் கவிஞர் எங்கள் தமிழ் என்னும் பாடலில் குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா தேன் போன்ற தமிழ் என்று குறிப்பிட்டுள்ளார். தன் கூட்டல் நெஞ்சு இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? தன் கூட்டல் நெஞ்சு இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது தன்னெஞ்சு என்பது சரியான விடை. எந்த வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது? எந்த வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது? அது பார்த்தோம்னே சொல்லிடுவோம். பார்த்தீங்கன்னா ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது தான் உடனடி பயன்பாட்டிற்கு உரியதாகும். தவறானதை தேர்க. ஊக்கிவிடும், குறி, நோன்பு, பொழிகிற. இதுல தவறானது ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும், குறி குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற, நோன்பு என்பது மனநோய் என்பது தவறான ஒன்றாகும். எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? எங்கள் தமிழ் என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது தான் எங்கள் தமிழ் என்னும் பாடலாகும். குறளாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? குறளாகும் இந்த சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது குறள் கூட்டல் ஆகும் என்பது சரி. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்னும் பாடலை இயற்றியவர் யார்? கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்னும் பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார்.
மொழி தூய்மை எதில் பேணப்படுகிறது? மொழியோட தூய்மை எதில் பேணப்படுகிறது? இது பார்த்தீங்கன்னா மொழி தூய்மை எழுத்து மொழியில்தான் பேணப்படுகிறது. பேச்சு மொழியிலோ வட்டார மொழியிலோ கிளை மொழியிலோ பேணப்படுவதில்லை. வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? வான் கூட்டல் ஒளி, இதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது வானொலி என்பது சரி. நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல பாருங்க. நெறி என்பது கொள்கையை குறிப்பதாகும். தமிழ்மொழி எத்தனை கூறுகளை கொண்டது? தமிழ்மொழி எத்தனை கூறுகளை கொண்டது? தமிழ்மொழி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. 2 கூறுகளை கொண்டது. அதாவது பேச்சு மொழி எழுத்து மொழி என்ற 2 கூறுகளை கொண்டது நமது தமிழ்மொழியாகும். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது எது? மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமானது, இப்போ திருக்குறளை அவர் இயற்றி எத்தனை 2000 வருடங்களுக்கு முன்னாடி வச்சிருந்தாலும் அது நமக்கு கிடைக்க காரணமாக இருப்பது எழுத்து மொழி என்பது சரி. முன் இசைவு என்பதன் பொருள் என்ன? முன் இசைவு, முன் இசைவு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா முன் அனுமதி பெறுதல் என்பது சரியான விடை. சரியான விடையை தெரிவு செய்க. பேச்சு மொழியின் உயிர், பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடி ஆகும். பேசப்படும் சொற்கள் மட்டுமின்றி பேசுபவரின் உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும். இதுல சரியான விடை எதுன்னு பாருங்க. ஆன்சர் 2 கூறுகளுமே சரியான ஒன்று. இப்போ ஒரு பேசணும்னா ஏற்றம் இறக்கத்தோடு பேசுகிறப்ப கேட்கப்பவர்களுக்கும் நல்லபடியாக ரீச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. காந்திய கவிஞர் என்று போற்றப்படுபவர் நாமக்கல் கவிஞராவார். பொறுத்துக சொலவடைகள் வைத்து. அணை உடைஞ்சு போனாலும் வெள்ளம் அழுதாலும் வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மப்பகை. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம். இந்த சொலவடைகள் அப்படி பாருங்க. அணை உடைஞ்சு போனாலும் வெள்ளம் அழுதாலும் வராது. போச்சுன்னா போச்சுதான், அதனால திரும்பி வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மப்பகை, இது பார்த்தீங்கன்னா எதிர்ப்பை குறிக்கும். உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும், இது மதிப்பை குறிக்கும். நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம், இது ஓட்டம் பிடித்தலை குறிக்கும். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடையாகும். அதாவது அணை உடைஞ்சு போனாலும் வெள்ளம் அழுதாலும் வராதுங்கிறது திரும்பி வராது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்மப்பகை எதிர்ப்பு. உழைக்கிற மாடுதான் ஊருக்குள் விலை போகும் மதிப்பு. நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம், ஓட்டம் பிடித்தல் என்பதை குறிக்கும். மொழியின் முதல் நிலை எனப்படுவது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. மொழியின் முதல் நிலை எதுன்னு பாருங்க. பேசுவதும் கேட்பதும் தான் மொழியின் முதல் நிலையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. அறத்துப்பால்ல எத்தனை அதிகாரம்? பொருட்பால்ல எத்தனை அதிகாரம்? இன்பத்துப்பால்ல எவ்வளவு அதிகாரங்கள்? ஆப்ஷன்ல அறத்துல 38, பொருள்ல 70, இன்பத்துப்பால்ல 25. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான ஒன்று. பேச்சு வழக்கில் மாறுபடக்கூடிய ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படும்? பேச்சு வழக்கில் மாறுபடக்கூடிய ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள், இது என்னன்னு சொல்லுவோம்? வட்டார மொழி. இதில் கோயம்புத்தூர் தமிழ், சென்னை தமிழ், நெல்லை தமிழ்னு நம்ம பேச்சு வழக்கில் மாறுபடக்கூடிய ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி என்று அழைக்கப்படுகிறது. தமிழின் கிளை மொழிகளில் பொருந்தாதது எது?
இப்போ நம்ம தமிழ் மொழி தான் என்னவா இருக்கும்? மூல மொழியாக உள்ளது. அதிலிருந்து பிரிந்தது தான் கிளை மொழிகள். இதில் பொருந்தாத ஒன்று பார்த்தீங்கன்னா மராத்தி என்பது பொருந்தாத ஒன்று. ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எது இன்றியமையாதது? ஒரு மொழி நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எது இன்றியமையாததுன்னா கண்டிப்பாக அதனுடைய எழுத்து வடிவம் இன்றியமையாததாகும். குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்பொழுது அறிமுகமாகிறது? குழந்தைகளுக்கு தாய்மொழி எப்போது அறிமுகமாகிறது? குழந்தைங்க என்னென்ன கேட்டல் பேசுதல் மூலம் தாய்மொழி அறிமுகமாகிறது. தமிழ் எவ்வகை மொழி? தமிழ் எவ்வகை மொழி? இதில் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி. இதில் பெரிய வேறுபாடு இருந்தால் தான் அதை என்னன்னு சொல்லுவோம்? இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னா என்ன? பேச்சு மொழியைத்தான் உலக வழக்குன்னு, எழுத்து மொழியை இலக்கிய வழக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி, உலக வழக்கு மொழி, செய்யுள் வழக்கு மொழி. இதில் அனைத்தும் என்பது சரியான விடை. தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழியாக உள்ளது, உலக வழக்கு மொழியாக உள்ளது, செய்யுள் வழக்கு மொழியாகவும் உள்ளது. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? இதில் மொழியின் உயிர்ப்பாக விளங்குவது என்னன்னு பார்த்தோம். உயிர் நாடியாக விளங்குவது எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி தான் மொழியின் உயிர் நாடியாக விளங்குகிறது. யாதெனின் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? யாதெனின் இதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது யாது கூட்டல் எனின். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இரட்டை வழக்கு மொழியை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என கூறியவர் யார்? இதில் இந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் பெரிய வேறுபாடுகள் இருந்ததுன்னா இதை என்ன சொல்லுவோம்? இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லுவோம். உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு இரட்டை வழக்கு மொழி கூறியவர் தொல்காப்பியர் என்பது சரியான விடை. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் ஆசையாகும். கூற்று தற்போது பல மொழிகள் உலகில் உள்ளன. காரணம் தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்தனர். அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கினர். இதுல கூற்று காரணம் சரியா தவறா? ஆப்ஷன்ல பாருங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. கடைசி ஒன்று, மகளிர் என்ற சொல்லின் எதிர்பாலுக்குரிய பெயர் என்ன? மகளிர் என்ற சொல்லின் எதிர்பாலுக்குரிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடவர் என பொருள்படும். ஃப்ரெண்ட்ஸ், இது 7 தமிழ் இயல் 1, 2 ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் அதற்கு என்னென்னு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி வரக்கூடிய ஜிகே எல்லா லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ ஆல்.